இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது இருள் சூழ்ந்த காலம். இருள் சூழ்ந்த காலம் என்பது இந்த நாட்களில் உலகமெங்கும் வெயில் அகோரமாக இருக்கின்றது. அதைவிட யுத்தங்கள், விலைவாசிகளெல்லாம் கூடிக்கொண்டு போகிறது. பெட்ரோல் விலைவாசிகளும் கூடிவிட்டது. இதைவிட வைரஸ்கள் பரவி கொண்டு இருக்கிறது. புதுசாலாம் வைரஸ் வருகின்றது. இன்னும் வார நாட்களில் விலைவாசி கூடி பஞ்சம் உலகமெங்கும், தனியாக ஒரு நாட்டில் இல்லை, உலகமெங்கும் பஞ்சம் பெரிதாக தலை தூக்கும். இதனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சனங்கள் தடுமாறுவார்கள். அதைவிட ஒரு சில நாடுகளில் நிலநடுக்கங்கள், இன்னும் சில நாடுகளில் மழை பெய்து வெயில் வெள்ளம் வந்து நடைமுறை வாழ்க்கையே பாதிக்கப்படுகின்றது. இப்படியாக வாரங்களைத்தான் இருள் சூழ்ந்த காலம் என்று சொன்னேன். இப்படி இருப்பதனால் இந்த சனங்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை தேட மாட்டார்கள். ஆனால் தேவனைத்தான் நாம் தூசிப்பார்களாம். கடவுளேன் எங்களை சோதிக்கிறார், கடவுளேன் இதெல்லாம் அனுமதிக்கிறார், கடவுளேன் சனங்களை அழிக்கிறார், இப்படி என்று சொல்லி சனங்கள் தேவனைத்தான் நாம் தூசிப்பார்கள். இதை நீங்கள் ஆதார வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:21 அதில் வசனம் வருகிறது. கொடிய வாதை வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது தேவனை தூசிக்கிறார்கள்னு சொல்லி வசனம் சொல்லுகின்றது. இப்படியாக எங்களுக்கு துன்பம் வரும்போது நாங்கள் தேவனை தூசிக்கிறோம் ஒழிய, இந்த துன்பத்துக்கு என்ன காரணம், ஏன் இது தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அதற்குரிய விடையை காணாமல் இருக்கின்றோம். அதை பற்றி சிந்திப்பதில்லை. நாடகம் பார்க்க வேண்டும், படம் பார்க்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. இல்லாட்டி குடிக்க வேண்டும், ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் குடிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு எங்களுடைய கலாச்சாரமாக இருக்கின்றது. ஆனால் தேவனுடைய திட்டம், சித்தம் வேறு விதமாக இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள் என்று சொல்லி இன்றைய நாள் சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.